ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் மோஸ்ட்லி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குளோபல் பீஸ்ட் டேமர் அப்படின்ற மானோட எபிசோட் 16th ரிவ்யூ தான் guys பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசாக வரீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான வச்சுங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போடு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கு. இப்ப பார்த்தா இந்த வீடியோ வாய்ஸ் கொடுக்குற நைட்டு 10 மணிக்கு உட்காந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தா நான் கொடுத்து முடிக்க எப்படியும் 1 மணி ஆயிரும். அப்படி வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, தூக்கம் வந்துச்சுன்னா ஒரு 11 மணி போல தூங்கிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸா காலையில தான் வாய்ஸ் கொடுப்பேன். உங்களில் ஒரு சில பேர் கேட்கலாம், ஐயோ அப்போ வந்து 10 மணிக்கெல்லாம் வீடியோ போட்டுருவேன், அதுக்கடுத்து வந்துட்டு போட வேண்டியதானே, வாய்ஸ் கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் எனக்கு அதுக்கடுத்து நெட்டு கிடைக்காது. 10 மணி வரைக்கும் தான் நெட்டு இங்கே கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சு நார்மல் மெசேஜுக்கே சுத்தம் நண்பர்களே. அதனாலதான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெக்கார்ட் பண்றது 10 மணிக்கு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். 10 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேங்க. வில்லேஜ்னால வந்து 10 மணி தூங்கிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெட்டு கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்து நெட்டு கிடைக்கிறதுல உட்காந்து எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா வந்து சாயந்தரமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு, அதுவும் லேட்டாக அப்லோட் பண்றேன்னு. சரி, ஓகே காய்ஸ், பலவலன்னு பேச வாங்க நம்ம டேரக்டா கதைக்குள்ள போகலாம். இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உடஞ்சு போன சவத்தை தான் காட்டுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஐஸ் மெய்டும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. காவலுக்கு நம்ம ராக்கு கோஸ்ட்டை உட்கார விட்டாங்க. நம்ம ராக்கு கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தம்மளை கூட்டு உட்காந்துட்டேன். என்னடா பண்றேன், எனக்கு மட்டும் யாரும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே, சங்கட்டம்பா, நான் உட்காந்துக்கிட்டே தூக்குறேன்னு சொல்லிட்டு பாவம் பயவில் உட்காந்துட்டே தூங்கிட்டேன். அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா வைஸ் கிறிஸ்டல் ஸ்பிரிட் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஐடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சூப்பர் ஐடல் உனக்கு வந்து எந்த ஒரு லேண்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சத்தியமா தெரியல. ஏதோ லெட்டர் வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, அட்டன் பண்ணதுக்கு அப்புறம், ஹே பிரதர், நீ என்ன மறந்துட்டியா, இன்னைக்கு ஜாங்லிங் பீரியட் பீஸ்ட் அகாடமியில என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீ என்ன மறந்துட்டியா, நீ என்ன இன்னி வராம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ, இன்னாடி சொல்ற, இன்னைக்கு அந்த எக்ஸாம் ஆனா துத்துவா மறந்துட்டு இந்தா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அறக்க புறக்க ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி சொல்லியிருப்பாங்க, ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் கிட்டவா, அங்கேதான் எல்லாரும் நிக்கிறோம் அப்படின்னு இருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட வந்திருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிங்ஸி இங்க வா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் இருக்குது. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினியாக்காக தான் சொல்றேன், ஹே பிரதர் லிங்ஸி, என்ன தெரியுதா இல்லையா, வா இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வர்றதை பார்த்து இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆள் நம்ம ஹீரோ பிடிக்காதவங்க என்ன சொல்றேன், இருந்தால பத்தியா இவ்வளவு திமிரு பிடிச்சவனா இருக்கேன், மேலே அவ்வளோ பெரிய டேஸா, இவ்வளோ லேட்டா வர்றேன், இவ்வளோ முக்கியமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையும் இவ்வளோ லேட்டா வரேன் பத்தியா, இவனுக்காண்டி நம்மளாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள், ஏய் நீ என்ன சொல்ற, என்னதான் இருந்தாலும் சுப்பீரியர் கிரேட் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கான், அதை ஞாபகம் வச்சுக்க, அதனால அவனுக்கு திமிரு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், திமிரு பிடிச்சவனா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவனை பத்தி தவா பேசிட்டு இருக்கான். ஒரு சில பேர்த்துக்கு பொறாம இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. நம்ம ஹீரோ பண்றதை பார்த்தா எல்லாத்துக்கும் அப்படிதான் தோணும். ஏன்னா பாஸ் பண்ணிட்டா ஓகே, பட் இவன் மறக்கதான் செஞ்சுட்டான். இவன் லேட்டா வர்றது பார்த்தனால, பாஸ் பண்ணனாலதான் திமிரு பிடிச்சதுல லேட்டா வர்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட லேட்டா வரதை பார்த்தா நம்ம டீச்சர், அட்டே கருமா பிடிச்சவனே, மறுபடியும் இவ்வளவு நேரம் தூங்கி லேட்டா எந்திரிச்சு வர்றையாடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில ஒரே குத்து. நம்ம ஹீரோ மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோணிக்கிச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தலையை வச்சுட்டு சொல்றேன், அவா டீச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு பாடியில, அதனால ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தா டீச்சர் சொல்றாங்க, அதெல்லாம் விடு, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து காத்துக்கிட்டு வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க, அந்த ஸ்பிரிட் டெக்னிக்லாம் ட்ரைனிங் எடுக்கிறேல, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க, நம்ம ஹீரோ தலையாட்டிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினியா காப்பாக்குறேன். நம்ம டீச்சர் அவன்கிட்ட போய் என்ன கடலை போட்டுக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து தலையாட்டிட்டு இருக்கானா, அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினியக்கா. அதுக்கடுத்த சீன்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, நம்ம டீச்சர் வந்து ஹீரோட்ட பேசிட்டாங்க. பேசி முடிச்சக்கப்புறம் வந்து எங்கிட்ட சொல்றாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்னா கேதராங்க, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாரும் நம்பர் 1 மிடில் ஸ்கூலோட தலை சிறந்த ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, இந்த வருஷம் இம்பீரியர் பீஸ்ட் மாஸ்டர் அகாடமி டெஸ்ட் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் எஃபெக்டை கொடுத்து பாஸ் ஆயிருக்கீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு பாஸ் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் நான் எப்பவுமே உங்களோட ஆசிரியர் தான், நான் உங்களுக்காண்டி எப்போதுமே இருப்பேன்,
உங்களால முடிச்ச எஃபெக்டை மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம டீச்சரு. இதை கேட்ட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க, ஓகே எங்களால முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோரஸா சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் நம்பர் 1 மிடில் ஸ்கூல் எப்பவுமே நம்பர் 1ல தான்டா இருக்கும், நீ என்னோட ஃபுல் எஃபெக்ட் இந்த தடவை போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் மனசுக்குள்ள. அதுக்கு அடுத்த சீன்லயே பார்த்தீங்கன்னா பஸ்ல ஏறி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட கேட்கறாங்க, ஏய் பிரதர் நீ கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட மெசேஜ் கூட நீ ரிப்ளை பண்ண மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கேட்கறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் மனசுல நினைக்கிற, ஐயோ கொஞ்ச நாள் நான் வேலையில ரொம்ப பிஸியா இருந்தாலும் இவரோட மெசேஜ் நான் பார்க்கவே கிடையாது, இப்ப என்ன சொல்லுவேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது பாத்துன்னு வச்சுக்க, நான் உன்னோட மெசேஜை பார்த்தேன், கொஞ்ச நாள் பிஸியா இருந்தனால எனக்கு ரிப்ளை பண்றதுக்கு டயம் இல்ல, பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியா, சரி சரி. அதாவது பார்த்தேன்னு வச்சுக்க, என்னோட மேஜிக்கல் பேட் இருக்கு பத்தியா, அதை பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நான் எவால்வ் பண்ணிட்டேன், இது ரொம்ப அமேசிங்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அப்படியா, வேற லெவல், உண்மையாவே இது வேற லெவல் தான். அப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்க, உனக்கு இந்த ஒரு எக்ஸாம்ல எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை டைவர்ட் பண்ணிட்டேன். மெசேஜ் பண்ணதுக்கு ரிப்ளை பண்ணாம இருந்தான் பார்த்தீங்களா, அப்படியே டைவர்ட் பண்ணிட்டான் பேச்சை. அப்படியே பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாங்னிங் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்குள்ள என்ட்ரு ஆயிட்டாங்க, வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க பாரு இந்த சிட்டி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஜன்னல்ல எட்டி பார்த்துட்டு இருக்கா. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியோட மனசு நம்ம ஹீரோ மூஞ்சியில போட்டு அழுத்திருச்சு. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கர பிளஸ் ஆயிட்டா. ஏதோ நீ பிளஸ் ஆகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி எதுவுமே தெரியாம, ஹே பிரதர் எதுக்கு நீ இவ்வளவு பிளஸ் ஆயிட்டு இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நோட் பண்றேன். ஓ இதனாலேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளஸ் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினிட்டு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி 2 பொண்ணு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இதை பார்த்துட்டு பின்னாடி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கோடு வேர்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பூப்ஸை தான் மனசுன்னு சொன்னேன், அதை நோட் பண்ணிக்கிறேன். இனி வரக்கூடிய எல்லா அனிமையிலும் இப்படிதான் சொல்ல போறேன். இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா மனசுன்னு தான் சொல்ல போறேன். அப்பதான் நண்பர்களே யூடியூப்ல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இல்லைன்னா அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. அப்படியே அரட்டை அடிச்சுக்கிட்டே அவங்க வர வேண்டிய இம்பீரியர் பீஸ்ட் அகாடமிக்கு வந்துட்டாங்க. ஜாங்லிங் இம்பீரியர் பீஸ்ட் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, அதை பார்த்து எல்லாரும் ஏய் வாவ் சோ இம்ப்ரெசிவ் சோ அமேசிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டே வந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஒரு அகாடமியை பார்த்து. அப்போ கூட்டத்தில் ஒருத்தன் சொல்றேன், நான் மட்டும் இந்த ஒரு ஸ்கூல்ல படிச்சுன்னு வச்சுக்கோ, என்னோட லைஃப் எங்கேயோ போயிருப்பா, நான் வேற லெவல்ல இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஒருத்தவன். அப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்க சொல்ற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மேல ஒரு சிலையில உட்காந்து ஒருத்தவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா அதே டைத்துல ஹீரோக்கு பின்னாடி ஒரு ஆள் சொல்றேன், ஏப்பா தயவு செஞ்சு கொஞ்சம் வழி விடுப்பா அப்படின்னு சொல்றாப்புல. அப்போ அவர் யார் அப்படின்னு காட்டுறாங்க, லீபாங் யான் அப்படின்னு பேர் காட்டுறாங்க. அப்ப அவங்க பின்னாடி வர்றவங்க எல்லாரும் யார் அப்படின்னு சொல்றாங்க, 7th ஸ்டூடெண்ட்ஸ், ஜீச்சிங் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, ரிப்போர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா அப்படின்னு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இதுல இருக்கக்கூடிய நிறைய ஊர்கள் பேரா இருக்கட்டும், ஸ்கூல் பேர்லாம் வாய்க்குல வர மாட்டேங்குது, எனக்கு வர மாதிரி சொல்றேன், அதாவது தப்பா சொல்லியிருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்கூல் வராங்க. அவன் சொல்றேன், கான்யா நம்பர் 3 மிடில் ஸ்கூல் 21 ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் சோர் அப்படின்னு சொல்றான். அவன் பேர் பாத்தீங்கன்னா டாங் யாங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை காட்டுறாங்க. பேரையும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் நேமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கூல் பேர் பாத்தீங்கன்னா கான்யாங் அப்படின்னு இருக்கு, அவன் நேம் பாத்தீங்கன்னா டாங் யாங். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா எனக்கே குழப்புது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கலர் முடி நம்ம ஹீரோயினியை பார்த்து சொல்றேன், ஹே நீ அவங்க கிட்ட தோத்து போக கூடாது, நீ நம்ம கிளாஸோட லீடரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை கேட்டு நம்ம ஹீரோயினி அக்கா நம்ம ஹீரோ பாக்குறாங்க, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் சிம்பிள் காட்டுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி சொல்றாங்க, அவங்க பேரை சொல்லிட்டு, பிகைன் நம்பர் 1 மிடில் ஸ்கூல் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ரிப்போர்ட் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோயினி சொல்றதை கேட்ட ஃபர்ஸ்ட் வந்தாங்க பார்த்தீங்களா ஒரு ஸ்கூலு, அதுல ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றேன், சரியான மலைவாழ் கூட்டமா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்றேன். அதாவது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் குவாலிஃபை ஆயிருப்பாங்க, நம்ம ஹீரோ ஹீரோயினியும். இவ்வளவு ஸ்கூல்ல இருக்க எல்லாரும் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்க 3 மிடில் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் மிடில் ஸ்கூல் தான் இருக்கிறதுல ரொம்பவே பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க எல்லாரும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட டீம் வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேல ஒரு சிலையில இருந்து ஒரு ஆள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு பார்த்தீங்களா, அவர் அந்த சிலையில இருந்து கீழே குதிச்சுட்டு சொல்றாரு, பரவாயில்ல எல்லாரும் ரொம்ப எனர்ஜியா இருக்கீங்க போல காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தான் டீச்சர் குவான்கி, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன், சக்சஸ்ஃபுல்லா ட்ரையலை பாஸ் பண்ணி வந்தனால, அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற வேணா ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் தான் ட்ரையல் ரொம்பவே கஷ்டமா இருக்க போகுது. இது வரைக்கும் நடந்த எல்லா ட்ரையலோட இந்த வருஷம் தான் டிஃபிகல்ட்டி லெவலும் ரொம்ப இன்க்ரீஸா இருக்க போகுது. அதாவது எலிமினேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 80% இருக்க போகுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வெறும் 10 பேர் தான் இம்பீரியர் பீஸ்ட் மாஸ்டர் அகாடமிக்ல என்டர் ஆக முடியும், மிச்சம் எல்லாரும் ஃபெயில் ஆகி போயிருவீங்க அப்படின்னு ஒரு டெரர் பேஸ்ல சொல்றாரு. இதை கேட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஷாக் ஆயிட்டு சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, லோ டிஃபிகல்ட்டியை
சூஸ் பண்ண எல்லாரும் சடனா எலிமினேட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பிங்க் கலர் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிளாக் கலர் ஹேர்ட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிப்பான் பார்த்தீங்களா மலைவாசி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா. அவன் வந்து சொல்றேன் அதாவது வேற ஒன்றும் இல்லை, நீங்க வந்து இருக்கக்கூடிய பிஹைண்ட் நம்பர் 1 மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பாஸ் ஆக மாட்டீங்கன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு நம்ம ரோஸ் முடி அடே பொடிப்பையில உன் மேல ஆல்ரெடி கடுப்புல இருந்தான்டா, காட்டுவாசினால எங்களை சொன்ன நீனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் கலர் முடி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு மொட்டை தலையை சொல்றேன், சிங்கி நம்ம 2 பேரை தவிர வேற யாரு தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமர் மண்டை அப்படின்னு வச்சுக்கிறோம், சிங்கி அப்படின்னு நான் பூமர் மண்டைன்னு வச்சுக்கிறோம். அப்போ வந்து அவன் வந்து பாக்குறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹை ஸ்கூல் வந்துருவான் பார்த்தீங்களா. அதுல வந்து அவனை பார்க்கும் இவனை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்க்கலாம், இவனை பார்க்கும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் வியர்டா ஃபீல் ஆகுது, ஏன் அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமர் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட்டாக தான் அப்லோட் ஆயிருக்கும். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து வயல்ல தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நான் எடிட் பண்ணி இப்போ வாய்ஸ் கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 2:30 தான் கொடுத்து முடிக்கிறேன். நான் வந்து காலையில கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 10 மணிக்கு வந்து மோட்டர் பக்கத்துல உட்காந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு ஓயாம தண்ணி பாந்துருச்சு அது அப்படி இப்படின்னு பார்த்துட்டு போறேன்னு கொஞ்சம் பாஸ் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் இது ஒன்று சாப்பிட போறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆயிடுச்சியா. அதனாலதான் இப்போ 2:30 கொடுத்து முடிச்சுட்டு அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நெட்வொர்க் வந்து ஸ்லோவா தான் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஒரு 3 மணிக்குள்ள வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஹாட்ஸ்பாட் கூட கேட்டு அப்லோட் பண்ணி முடிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரிக்கு ஏதாவது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் லேட் ஆனால் இது மாதிரி இல்லைன்னா ஷார்ட்ஸ் மாதிரிக்கு ஏதாவது போட்டு விடுவான் நண்பர்களே. அப்புறம் வந்து நான் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே படித்து ஒரு சின்ன வீடியோவாக போடலாம் அப்படின்னு இருக்கு. வந்து போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கு. போடலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லை வேணாம் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட்ஸ் அதிகமாக வருதோ வேண்டுறேன். அப்படின்னா ஒரு ஓட்டிங் கூட வைக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன வேண்டுறீங்களோ அதுக்கேத்தாப்புல சண்டே ஒரு வீடியோ மேக் பண்ணி விட்டுருவோம். ஓகே காய்ஸ், அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன். ஓகே பாய்.